ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சுபாஸ்னஸ்டில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தீபாவளி வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரோ கப்போ எது எடுக்கிறீங்களோ அதில் ஈக்குவல் அமௌண்ட்டாக ரவை, சர்க்கரை எல்லாமே அதே அமௌண்ட் எடுத்துக்கோங்க. இனிப்பு கூட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுக்கணும், அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஈரம்லாம் போகும். இல்லை அப்படின்னா சீக்கிரம் வீணாக போயிடும். நல்லா வறுத்து செஞ்சோன்னா நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு 10 போல் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதிலே திருப்பி வெள்ளை ரவை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி ரவை, தேங்காய் அது எல்லாமே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளறும் போது எல்லாம் ஒன்றா பைண்டாகி வரும். அதே மாதிரி சர்க்கரையும் பார்த்திங்கன்னா ஒரு சுற்று விட்டு எடுத்திருக்கேன். அப்போ சீக்கிரம் கரையிறதுக்காக. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை. நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்தில் இந்த மாதிரி ரவையும் தேங்காவும் அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அப்போ கிளறும் போது உங்களுக்கு நல்லா பைண்டாகி வரும். அதனால் ஒரு கடாயில் சர்க்கரை சேர்த்தாச்சு. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கரையிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கணும்னு தேவையில்லை. அதாவது பாகு காய்ச்சுற அளவுக்கு இருக்கணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வர டைமில் நம்ம ரவையும் தேங்காயும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கை விடாமல் கிளறி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ அதை நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கைவிடாமல் கிளறமோ அந்தளவுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா எலும்பி வரும். நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்க அப்படின்னா நல்லா எலும்பி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ எந்த பிளேட்லேயோ இல்லை நல்லா விளிம்பு வச்ச தட்டிலையோ மாற்றுறீங்க அப்படின்னா அதில் நல்லா நெய் தடவி வச்சுருங்க. அப்போ நம்ம பீசஸ் போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது இந்த மாதிரி பெரிய தட்டு, கரண்டி இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கத்திலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வரும். இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணும்னா இதையே க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். எது பண்ணாலும் சேஃபாக பண்ணுங்கள். சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. இந்த ரெசிபியோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த பீசஸை தனியாக எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஷேப்பாக வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிரும். இது மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச திராட்சை, அப்புறம் பாதாம் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் அது பிடிக்காது அப்படிங்கிறனால. ஸோ சூப்பராக ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.